என்ன படம் பார்த்து நரி வேட்டை தமிழ் மலையாளம் ரெண்டுலயுமே ரிலீஸ் ஆயிருக்கிற படம். டொவினோ தாமஸ் வந்து கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. டொவினோ தாமஸை பத்தி சொல்லணும்னா அவர் போராடி கஷ்டப்பட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி ஹீரோவாகி ப்ரொடியூசர் ஆகி இப்போ இந்த படத்துல வந்து அவர் கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. டொவினோ தாமஸ் கூட சுராஜ் வெஞ்ஞாரமூடு சார் அப்புறம் நம்ம சேரன் சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சுராஜ் வெஞ்ஞாரமூடும் சரி டொவினோ தாமஸும் சரி கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளவு அல்டிமேட்டா சிறப்பா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சேரன் சார் இது வரைக்கும் நீங்க சேரன் சார் டைரக்ட் பண்ண பாரதி கண்டமா, பொற்காலம், வெட்டி குடிக்கிட்டு, தேசிய கீதம் நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். அவர் நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து, அப்புறம் பொக்கிசம், யுத்தம் சேர்ந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனா இந்த படம் வந்து சேரன் சாருக்கு வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான படம். ஏன்னா அவ்வளவு சேரன் சாரா இது அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி இருக்காரு. ஒரு காட்சியில வந்து சேரன் சாருக்கும் டொவினோ தாமஸுக்கும் உண்டான ஆர்குமெண்ட்ல ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. டொவினோ தாமஸ் வந்து நடிப்பு அரக்கன்னா, சேரன் சார் வந்து அப்படி லைவா நடிப்பு ராட்சசனா மிரட்டி இருக்காரு. சேரன் சாருக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், சார் டைரக்ஷன் கொஞ்ச நாள் அப்படி தூக்கி போட்டு இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் நீங்க நடிக்கணுங்கிறத நாங்க ஆசைப்படுறோம். இந்த மாதிரி படம் நடிச்சு இன்னும் ஒரு 100-150 படம் இதை மாதிரி கேரக்டர் பண்ணி வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள் சார். படத்தோட கதை என்ன? இது வந்து கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது போலீஸ்காரங்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் நடக்கிற ஒரு வார் தான். அதாவது அவங்க நில உரிமைக்காக போராடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து ஒட்டுமொத்த போலீஸும் வந்து அந்த ஏரியாவுக்குள்ள வயநாட்டில் வந்து ஸ்டே பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம். இதுல வந்து போலீஸ்காரங்களை எப்படி பகடக்காயா வந்து பயன்படுத்துறாங்க. போலீஸ்கார் இதுல பாதிக்கப்பட்டு இறந்த ஒருத்தர் தான் சுராஜ் வெஞ்ஞாரமூடு. இது எதுக்காக அவர் இறந்தாரு, என்ன விஷயங்கிறத வச்சுதான் கதை போயிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலா நடந்த கதைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க முடியாது. அதை வந்து சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனருக்கு ராயல் சல்யூட், வாழ்த்துக்கள். லொகேஷன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், அவங்க போட்டிருக்கிற செட் ஆகட்டும், வயநாடை வந்து கேமரால அவ்வளவு அட்டகாசமா அந்த ஹேர்பின் பெண்டு அது அப்படி போற இடமாகட்டும், அந்த அவங்களுக்கு உண்டான யுத்தம் ஆகட்டும், அங்க வந்து மலைவாழ் மக்கள் ஒருத்தர் தலைவன் மாதிரி ஒருத்தர் இருக்கு, அந்த முடியெல்லாம் நிறைய வளர்த்து போட்டிருப்பான், அந்த அவரோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து படத்துக்கு வந்து பலம் சேர்க்குது. கிளைமேக்ஸ்ல என்ன நடந்துச்சு, என்ன விஷயங்கிறது தான் ட்விஸ்ட். எல்லாமே நான் சொல்ல விரும்பல, நீங்க படம் தியேட்டர்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது இந்த படம் வந்து தமிழ்லயும் டப்புல இருக்கு, மலையாளத்திலயும் இருக்கு. இந்த படம் தமிழ்ல பார்த்தா கூட நீங்க ஒரு மலையாள ஃபீல் இருக்குது. எப்படின்னா நடிச்ச டொவினோ தாமஸ் அவரே தான் டப்பிங் பேசியிருக்காரு தமிழ்ல. சுராஜ் வெஞ்ஞாரமூடும் தமிழ்ல அவரே தான் டப்பிங் பேசியிருக்காரு. ஏன்னா சுராஜ் வெஞ்ஞாரமூடு திருவனந்தபுரத்துக்காரர், ஏற்கனவே வந்து வீரதீர சூரன்ல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஆனா இதை வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு, அட்டகாசமா பண்ணியிருக்காரு. சுராஜ் வெஞ்ஞாரமூடோட பங்களிப்பு சிறப்பானது. டொவினோ தாமஸ் வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப, அவரோட பங்களிப்பு ரொம்ப சிறப்பு. டொவினோ தாமஸ் ஏற்கனவே தமிழ்ல நடிச்சிருக்கிறாரு, மலையாளத்துல லூசிபர், எம்புரான்ல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவரோட ஆக்டிங்காகவே கேரளால ஆடியன்ஸ் அவ்வளவே இருக்கிறாங்க. இப்போ வந்து அவர் பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு. எம்புரான், லூசிபருக்கு பிறகு பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸ் எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து டொவினோ தாமஸ் தனுஷார் படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. மிகச்சிறந்த கலைஞன், போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்ச ஒரு நடிகன் தான் டொவினோ தாமஸ். சுராஜ் வெஞ்ஞாரமூடும் அப்படித்தான், சாதாரண ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா தன்னோட வாழ்க்கைய, தன்னோட கேரியர் ஆரம்பிச்ச சுராஜ் வெஞ்ஞாரமூடு இன்னைக்கு வந்து அவரும் ஹீரோ ஆயிட்டாரு, ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. இப்போ ஒரு படம் பார்த்தா அவர் தான் ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாம சேரன் சார் மதுரை மாவட்டம் மேலூர்ல பிறந்தாலும் KS ரவிக்குமார் உதவியாளராக இருந்து டைரக்டர் ஆகி அப்புறம் ஹீரோவாகி அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப வருஷம் கேப்புக்கு பிறகு அவருக்கு வந்திருக்கிற படம் தான் நரி வேட்டை. சேரன் சார் வந்து அவரோட பங்களிப்பு வந்து வித்தியாசமானது. இது வரைக்கும் அதாவது ஒருத்தரை பார்த்தா நல்லவன் மாதிரியே இருக்கணும், ஆனா அவர் ஏகப்பட்ட கிரிமினல் வேலை செய்யணுங்கிறத வந்து சேரன் சார் செலக்ட் பண்ணி அந்த டைரக்டர் சார் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் கண்டிப்பா ஓடும். அதாவது பத்திரிகைக்காரங்க, யூடியூப்காரங்க, சேனல்காரங்க நீங்க தான் பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5-6 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த படங்கள்லாம் அதை தாண்டி வரணும். ஆனா நான் பார்க்கும்போது தியேட்டர்ல நல்ல கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு தானே வந்திருக்கு, நாளைக்கு நாளாண்டையில இருந்து ஷோ பிக்கப் ஆயிரும், நிறைய தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தமிழ்ல ஆனா மலையாளத்துல ரிசல்ட் வந்துருச்சு, படம் சூப்பர் ஹிட்னு. தமிழ்லையும் நல்லா போகும். தமிழ் படங்களை வந்து அதாவது நல்ல படங்களை தமிழ் ரசிகர்கள் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம். கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. டெக்னிக்கலா வந்து கேரளால எப்பவுமே மலையாள படத்துல அவங்க ஒரு வீட்டுல வச்சு எடுக்கிறதா இருந்தா கூட டெக்னிக்கல்ல அவங்க கேமரால எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. கொரோனா நேரத்தில் நம்ம எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட பகத் பாசில்லாம் ஒரு மொபைல் கேமரால எல்லாம் வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. சின்ன ஒரு வீடு, ஒரு தெருவெல்லாம் வச்சு எடுப்பாங்க. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா கதைக்களம் பாத்தீங்கன்னா காடு,
அந்த வயநாட்டில் இருக்கிற அந்த காட்டை வந்து அவ்வளவு சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க. கேமரா வந்து பிளான் இருக்கிறாங்க, கேமராமேன்லாம் அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு. படத்தை வந்து நீங்க சொன்னா தெரியாது, தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். படத்துக்கு என்ன ரேட்டிங்? இப்போ என்னை பொறுத்தவரையும் 10க்கு 7.5 கொடுக்கலாம். அது என்னன்னா, எனக்கு பிடித்த நடிகர்கள் 3 பேருமே எனக்கு பிடித்த நடிகர்கள். டொவினோ தாமஸ் ஆகட்டும், சேரன் சார் ஆகட்டும், சுராஜ் கொஞ்சம் 3 பேருமே எனக்கு பிடித்த நடிகர். அதனால தியேட்டர்ல போய் இன்னைக்கு பார்த்துட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.